எஸ் சார். வெல்கம் டு டிஎஸ்எஸ் ஸ்டுடியோஸ். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு காவலர் தினம். யாருடைய தினம்? காவலர் தினம். காவலர் அப்படின்னா உங்களுக்கு முதல்ல ஞாபகம் வர்றது யாருங்க? போலீஸ். எஸ், கரெக்ட். தமிழ்நாடு போலீஸின் 6வது காவலர் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. தமிழ்நாடு காவல்துறை அப்படிங்கிறது மிகச்சிறப்பான ஒரு துறை. ஸ்காட்லாண்டில் தான் போலீஸ்க்கு ரொம்ப பேர். அதனால் ஸ்காட்லாந்து போலீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம தமிழ்நாடு போலீஸை. அந்த ஸ்காட்லாந்து போலீஸ்க்கு எந்த விதத்திலும் குறைந்தவங்க இல்லை நம்ம ஆளுங்க. த பெஸ்ட் செலெக்ஷன் அண்ட் அருமையான டீம். சாதாரண ஆரம்ப நிலை கான்ஸ்டபிள் இருந்து எஸ்ஐல இருந்து மிக உயர்ந்த பதவியான டிஜிபி வரைக்கும் பல அடுக்குகளை கொண்டது. நான் உங்களுக்கு ஆரம்பத்தையும் அந்த இறுதி முடிவையும் சொல்லியிருக்கேன். நடுவில் நிறைய போஸ்ட் இருக்கு, ஏகப்பட்ட பதவிகள், நிறைய துறைகள் இருக்கு. எல்என்டோ, டிராஃபிக், சிபிசிஐடி, எஸ்பிசிஐடி, கிரைம் பிரான்ச், ஐஎஸ்ன்னு ஒன்று இருக்கு, விஜிலன்ஸ்னு ஒன்று இருக்கு, ஆன்டி வைஸ் ஸ்குவாடுன்னு இருக்கு, ஏகப்பட்டது இருக்கு. இத்தனையிலையும் நம்ம மக்கள் அருமையாக பணிபுரிஞ்சிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம காலையில் அலுவலகத்துக்கு போகிறோம், ஸ்கூல் காலேஜ் எங்கேயோ வெளியில் போகிறோம், ரோடெல்லாம் ஒரே டிராஃபிக்கு, பல ஜங்ஷன்கள் கடந்து போகிறோம். நிறைய போலீஸ்காரங்க நின்று அந்த டிராஃபிக்கை ஒழுங்கு பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இருந்தும் வண்டிகள் வாகனங்கள் பெருக்கத்தின் காரணமாக போக்குவரத்து சாலைகளின் குறுகிய நிலைமையினாலும் இப்போ நமக்கு அந்த டிராஃபிக் ஜாம் கொஞ்சம் இருந்துகிட்டே தான் இருக்குது. லேசாக இமேஜின் பண்ணி பாருங்க, அந்த போலீஸ்காரங்களே யாருமே அங்கே கிடையாது. அந்த இடத்துல அந்த உரிய நபர்கள் இல்லை என்று சொன்னால் நிச்சயமாக ஸ்மூத்தாக டிராஃபிக் போகாது. அதே மாதிரி தான் நம்ம வீட்டை பூட்டிட்டு நிம்மதியாக தூங்குகிறோம், ஊருக்கு போகிறோம், எல்லாம் பண்ணுறோம். அந்த சமயங்கள்லையும் இந்த காவல்துறைன்னு ஒன்று இல்லைன்னு வச்சுக்கோங்க, உறுதியாக சொல்ல முடியாது. குற்றங்கள் குறைவாக நடப்பதுக்கு காரணம் காவல்துறை தான். நடக்கவே இல்லைன்னு சொல்ல முடியாது. பேப்பரில் நியூஸ் வந்துகிட்டே தான் இருக்குது. அதுக்காக ஒரு ஆளுக்கு ஒரு போலீஸ்காரர் போட முடியாது, அதுவும் சாத்தியப்படாது. அப்போது இந்த காவல்துறை அப்படின்னு ஒன்று இல்லை என்று சொன்னால் நம்ம வாழ்க்கை அவ்வளோ நிம்மதியாக பீஸ்ஃபுல்லாக இருக்காது. எங்கேயோ ஒன்று சம்பவம் நடக்கிறது, எல்லாமே சம்பவம் ஆயிடும். அந்த காவல்துறையில் பணிபுரியக்கூடிய ஒவ்வொரு தனி நபரையும் நான் பாராட்டுறேன், வாழ்த்துறேன். ஏன் அப்படின்னு சொன்னால், மற்ற அலுவலகங்கள்லாம் போனீங்கன்னா 10 to 5, 10 to 6ன்னு ஒரு டைம் வச்சுருக்கீங்க. ஆனால் காவல்துறைக்கு அந்த நேரம் காலம் அப்படிங்கிறதே கிடையாது. 3 ஷிஃப்ட்டு ஒர்க் பண்ணலாம், 8 மணி நேரம் அப்படின்னுலாம் சொல்லுவாங்க. எப்போ எமர்ஜென்சி வந்தாலும் நீங்கள் அங்கேயே கண்டினியூ பண்ண வேண்டி வரும், இல்லாவிட்டால் வீட்டில் இருந்து வர்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி தலைவர்கள் இவங்கெல்லாம் அந்த சுற்றுப்பயணம் வரும்போது ரொம்ப கவனமாக பார்க்கணும். இன்னொன்று தெரியுங்களா, மொபிலைஸ் அப்படிம்பாங்க. மொபிலைஸ் அப்படின்னு ஒன்று உத்தரவு போட்டாங்கன்னு சொன்னால் எல்லாரும் ஒரு இடத்துல அசம்பிள் ஆனதோட சரி. எப்போ அந்த மொபிலைஸ் முடிஞ்சு உங்களை வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்கிறாங்களோ அது வரைக்கும் நீங்கள் போக முடியாது. நான் ஏன் இதை இவ்வளோ அடித்து சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், எங்கள் தகப்பனார் காவல்துறையில் பணிபுரிந்தார். எஸ் திருமலை கொழுந்து அப்படின்னு பேர். அவர் 1954 பேட்ச்சு. எஸ்ஐயா ஜாயின் பண்ணாரு, இன்ஸ்பெக்டரா ப்ரமோஷன் கிடைச்சது. அடுத்து டிஎஸ்பி ஆனாரு, ரிட்டையர் ஆகிட்டாரு, தற்சமயம் காலமும் ஆயிட்டார். நாங்கள் மெட்ராஸில் குடியிருக்கும் போது எங்கள் வீடு பூந்தமலை ரோடில் G3 கீழ்பாக் போலீஸ் ஸ்டேஷனுக்கு நேர் பின்னாடி இன்ஸ்பெக்டர் குவார்டர்ஸ் அதில் இருக்கோம். அந்த சமயத்தில் அடிக்கடி ஒரு பிரச்சனை வரும். இந்த மோட்டர் போட்டுக்காரங்களுக்கும் கட்டுமரக்காரங்களுக்கும் பிரச்சனை, துப்பாக்கி சூடு வரைக்கும் போகும். அது எங்கே நடக்கும்? காத்தடிக்குது, காசிமேட்டு காத்தடிக்கு. அந்த காசிமேடு ராயபுரம் பகுதியில் தான் இந்த பிரச்சனை அடிக்கடி நடக்கும். அப்படி ஒரு பெரிய பிரச்சனை நடக்கும்போது சிட்டியில் ஒர்க் பண்ணுற எல்லா போலீஸ்காரங்களையும், இன்ஸ்பெக்டர், எஸ்ஐ, உடனே எல்லாரையும் கொண்டு போய் அங்கே போட்டாங்க. அங்கே போட்டாங்கன்னா என்ன சொன்னாங்க, உண்மையிலே போட்டாங்க. போட்ட துணியோடு போயிருக்கீங்க, பழு தேய்க்க முடியாது, மூஞ்சி கழுவ முடியாது, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண முடியாது, ஒன்றும் முடியாது. சாப்பாடு மட்டும் ஏதோ அக்கம் பக்கத்தில் ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஆனால் வேறு எந்த வசதியும் கிடையாது. அப்படி ஒரு 4 நாள் அவர் வரல, உள்ளூர்லேயே வரல. அப்போது 4வது நாள் வராரு. அந்த சட்டையை பார்த்தீங்கன்னா அப்படி இருக்குது, ஆளை பார்த்தா அதுக்கு மேலே இருக்குது. வந்தவுடனே எங்கள் அம்மா ஒரு கேள்வி கேட்குறாங்க, என்னையா நீங்கள் இப்படி பண்ணுறீங்க?
அங்கேருந்து ஒரு ஃபோன் பண்ணக்கூடாதா? இந்த பின்னாடி போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு, இது ஒரு கஷ்டமாயா? அட பைத்தியக்காரி, எனக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா ரகசியமாக கொண்டாந்து கொடுப்பாங்கன்னு நினைக்கிற? ராயல் மரியாதை, ராயல் சல்யூட் கிடைக்கும். ஐஜி வந்து என் பாடியை உங்ககிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுவார். இதை விட பெருமை யாருக்கு கிடைக்கும் அப்படின்னார். அப்படின்னா என்ன அர்த்தம்? கிட்டத்தட்ட இராணுவ வீரர்கள் மாதிரி தான் இவங்க வந்து அந்த உயிரை பற்றி கவலைப்படாத ஒரு தொழில். இப்போ நிறைய போலீஸ்காரங்களை வெட்டிட்டாங்க, குத்திட்டாங்க, பெரிய அதிகாரி வரைக்கும் தாராளமாக திருப்பி தாக்குறாங்க. அந்த காலத்திலேயே இப்படி சொன்னார்னா இந்த காலத்தில் அந்த உத்தரவாதமே நமக்கு கிடையாது. இதையெல்லாம் மீறி அவங்க ஒரு நீதியை நிலைநாட்டணும்னா என்ன பாடுபடுறாங்கன்னு தெரியுங்களா? நல்ல நாள் கிடையாது, பண்டிகை கிடையாது, சண்டே கிடையாது, 3 நாள் தொடர் விடுப்பு. யாருக்கு? மற்றவங்களுக்கு. அவன் போய் கூட்டம் போடுற இடத்துல ஊட்டியில், கொடைக்கானலில், குற்றாலத்துலலாம் இவங்க போய் பந்தோபஸ்துக்கு நிற்கணும். ஏன்னா அந்த நின்றுட்டு இருக்க அந்த ஒரு அத்துலேயே பாதி குற்றங்கள் குறைஞ்சிரும். அதுக்கு மேலே 1-2 ஆனால் இவங்க அதை அடைக்கிடுவாங்க. போலீஸ் என்னதான் நல்லது பண்ணாலும் அவங்களுக்கு பெரிய நல்ல பேர் கிடைக்காது. ஏன்னா அப்படி ஒரு எண்ணத்தை நம்ம வளர்த்துட்டோம். நாங்கள்லாம் அந்த துறையில் சார்ந்தவங்களாக இருக்கிறனால அதனுடைய நல்லது கெட்டது கஷ்டம் நஷ்டம் எங்களுக்கு தெரியும். ஆனால் பொதுமக்களுக்கு வந்து போலீஸ் தானே, அவங்கெல்லாம் ரொம்ப மோசம், அடிப்பாங்க உதப்பாங்க, இப்படித்தான் பேசுவாங்க. அதனால் காவலர் தினத்தன்னைக்கு முன்னாள் பணிபுரிந்த காவலர்களுக்கும் சரி, இப்போ பணியில் இருப்பவர்களுக்கும் சரி, இனி பணியில் சேரப்போகும் காவலர்களுக்கும் சரி, பெரிய பாராட்டை நான் நம்ம சேனல் மூலமாக தெரிவிச்சுக்கிறேன். உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த வேலையை நீங்கள் கரெக்டாக கண்டினியூ பண்ணி செய்யுங்க. இது வந்து மாத சம்பளத்துக்கு செய்யக்கூடிய வேலை மட்டும் அல்ல, இது ஒரு சேவை. இதுக்கப்புறமாவது பொதுமக்களாகிய நீங்கள் போலீஸை கொஞ்சம் மாற்றி பாருங்கள். கொஞ்சம் கௌரவமாக மதித்து அவங்களுடைய கஷ்டங்களை கொஞ்சம் உணர்ந்து பாருங்கள். இதாங்க இன்றைக்கி விஷயம். நிச்சயமாக இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். உங்கள் கருத்துக்களை எதிர்பார்க்குறேன். மேடம் அடுத்த எபிசோட சந்திப்போமா? அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் அன்பட்டி சண்முக சுந்தரம், போத்தனூர், கோயம்புத்தூர். எஸ் சார்.